என்னாச்சு சொல்லுமா. நான் ஒரு கணக்கு போட்டா இவன் ஒரு கணக்கு போடுறான். என்ன சுசி, என்னாச்சு? இந்த வீட்டுக்கு நான் எதுக்காக 2ஆம் தரமா வந்தேன்? ஏன் வந்த? அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் சொத்து பணம் நகை நாம எடுத்து அனுபவிக்கலாம் தானே வந்த. அதெல்லாம் தலைகீழா நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன் சுசி, ஏன் பயப்படுற? பின்ன இத்தனை வருஷமா அவனை வீட்டு பூனையா தத்தி மாதிரி வளர்த்துட்டு வந்தேன். அவன் அப்பனை அடக்கி ஆண்டுட்டு வந்தேன். அருண் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தி இந்த வீட்டுக்கு வந்துட்டா இந்த சொத்துக்கு பங்குக்கு வந்துருவானுதான் அவனுக்கு கல்யாண ஆசையே வராம பாத்துக்கிட்டேன். யாராவது பொண்ணு இருக்கு கல்யாணம் பேசலாமான்னு கேட்டா வேண்டான்னு தட்டி கழிச்சேன். ஆனா இப்போ ஒருத்திய பொண்ணு பாத்துட்டு வந்திருக்கோம். அவதான் பொண்டாட்டியா வரணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அவளுக்கு ஏதோ கடன் இருந்ததுன்னு அவளுக்காக பணம் கூட கொடுத்திருக்கான். நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் புருஷனை கூடிய சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டே அனுப்பிச்சிடலாம். அருணை என்ன பண்றது? ஏய், அவன்லாம் ஒரு மனுஷன் நினைச்சுக்கிட்டு அவனுக்கு போய் பயப்படுறியே. நீ ஒன்னும் கவலைப்படாதரி. நாம திட்டம் போட்ட மாதிரியே அருணோட மொத்த சொத்தையும் நம்ம தான் அனுபவிக்கணும். அந்த ஆள் குறுக்குல வந்தான்னு வச்சுக்கா போட்டு தள்ளுறோம். என்ன சொல்ற? எதுவா இருந்தாலும் ஜாக்கிரதையா பண்ணு. மாட்டிக்கிட்டி தொலைச்சிடாத. சரி சரி, நாம எப்பவும் போல யாரோ மாதிரி இருப்போம். சுசி, உன்னை நேர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி. நாம எப்போ சந்திக்கிறது? இப்ப நம்ம சந்திக்கிறதா முக்கியம். இப்போதைக்கு இந்த வீடு சொத்து மொத்தமும் நம்ம கைக்கு வரணும். அதுதான் முக்கியம். ஏ சுசி, இந்த சொத்து நம்மளை விட்டு எங்கேயும் போவாது. நான் பாத்துக்கிறேன்டி. சரி சரி, நீயா எனக்கு ஃபோன் பண்ணிடாத. நானே உனக்கு கால் பண்றேன். ஓகேவா? சரி சுசி, பாய். ஓகே பாய். அந்த அருணை சும்மாவே விடக்கூடாது. அவனை மறுபடியும் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கான். அப்பா, அப்பா. என்னம்மா சந்தோஷமா வர? பணம் கிடைச்சிருச்சுப்பா. பணம் கிடைச்சிருச்சா? சந்தோஷமா. இல்லங்கப்பா பணம். Thank God. நாளைக்கே நீங்க அந்த தினேஷ் கையில பணத்தை கொடுத்து கடன் அடைங்கப்பா. சரிம்மா. அம்மா, இந்த பணத்தை யார்கிட்டமா வாங்கின? என்னோட ஃப்ரெண்டு கிட்டப்பா. ஒரு பிரச்சனையும் இல்ல. பொறுமையா பணத்தை திருப்பி கொடுக்கலாம். மனுஷன் கண்டுபிடிச்ச பணம் மனுஷனை என்ன பாடுபடுத்துது பாத்தியாமா? இந்த உலகமே இந்த பணத்துல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்பா, புலம்ப ஆரம்பிச்சிடாதீங்க. தங்கச்சி எங்க? மாடியில படிச்சிட்டு இருக்காமா. சாப்பிட்டாளா? இல்லம்மா, படிச்சு முடிச்சிட்டு சாப்பிடுறேன்னு சொல்லிட்டா. சரிப்பா, பணத்தை பத்திரமா பீரோல வைங்கப்பா. சரிம்மா. அம்மா சந்தியா. என்னப்பா? நீ பாவம். நீ தான் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுற. நான் பாவம் அப்படின்னு தானே சொல்ல போறீங்க? அது உண்மைதானம்மா. அப்பா, யாருக்கு தான் உலகத்துல கஷ்டம் இல்ல? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டம் வந்துட்டுதான்ப்பா இருக்கு. அப்படி இல்லனா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்காதுப்பா. கஷ்டம் வந்தா கண்ணீர் சிந்துறதும் சந்தோஷம் வந்தா சிரிக்கிறதும் மனுஷங்களோட இயல்பு தானே. சந்தோஷத்தை சந்தோஷமா ஏத்துக்கிற மாதிரி கஷ்டத்தையும் ஏத்துக்கணும்பா. ஓடுனா நம்மள நாய் துரத்துற மாதிரி கஷ்டத்தை பார்த்து பயந்து ஓடுனா கவலைகள் நம்மள துரத்தும்பா. விடுங்கப்பா, இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்ல. அதான் பணம் கிடைச்சிருச்சுல்ல. அம்மா சந்தியா, இனிமே இந்த கடனே வாங்க மாட்டோம்மா. இந்த கடனை வாங்கிட்டு நான் பட்ட கஷ்டம் இருக்கே, அப்பா அது ரொம்ப கொடுமையானதுமா. அப்பா, நடந்ததையே நினைச்சு புலம்பி புலம்பி பிரயோஜனம் இல்லப்பா. அம்மா, இந்த வயசுல என்னால புலம்பாம இருக்க முடியலம்மா. அப்படியா?
அப்போ புலம்புறதுக்கு இடைவேளை விட்டுட்டு வாங்க சாப்பிடலாம். நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா சந்தியா, நீ என் மக இல்லம்மா, என் தாய், என்னை பெத்தவ. அப்பா இந்த வரமா. எனக்கு ஏன் அவன் ஞாபகமாவே இருக்குன்னு தெரியல. அவ யாரு என்ன அவ பேர் கூட தெரியல. இப்படி புலம்புறியடா. பைக்ல வேணா கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க. ஓகே ஓகே, நல்லா கேப்பிட்டு உட்காந்துக்கோங்க. அதெல்லாம் வேண்டாம் சார். அவ நம்பரை வேற வாங்காம வந்துட்டோம். என்ன இவன் ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கான்? காலையில இவ அப்பாவை பத்தி பேசினதால வருத்தத்துல இருக்கானோ? ஒன்னும் புரியலையே. சரி, என்னன்னு பாப்போம். சதீஷ், என்னப்பா ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா ஒரு கவிதை படிச்சேன், அத சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? ஐயோ, அவ யாரு என்னன்னு தெரியல. என் மனசுல அவன் நினைவுகள் வந்துகிட்டே இருக்கே. என்னப்பா திரும்ப ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பேசாம அம்மா கிட்ட சொல்லிடலாமா? சரி சதீஷ், நீ ஏதோ வேலை விஷயமா யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு. நான் வேற குறுக்க வந்துட்டேன். சரி, நான் கிளம்புறேன். அம்மா, என்ன சதீஷ்? காலையில நான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. டேய், உன் கோவம் நியாயமானது தாண்டா. ஒரு தாயை தவிக்க விட்டுட்டு பெத்த அப்பன் இன்னொருத்தி கூட ஓடி போனா எந்த பிள்ளைக்கு தாண்டா கோவம் வராது? அம்மா, இனிமே அவரே திரும்ப வந்தா கூட நீங்க ஏத்துக்காதீங்கம்மா. இல்லப்பா, கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன்பா. அம்மா, நீங்க எனக்காக சொல்றீங்களா இல்ல உண்மையாதான் சொல்றீங்களா? உண்மையாதான்ப்பா, உள் மனசுல இருந்து சொல்றேன். அவரு இனிமே வந்தா எனக்கு வேணவே வேணாம், நான் ஏத்துக்கவும் மாட்டேன்பா. அம்மா, காசு பணம் மனுஷனுக்கு முக்கியம் இல்லம்மா. நீ எப்படி வாழ்ந்துருவேன்னு பார்க்கலான்னு சொல்றவங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்றதுதான் வாழ்க்கை. உங்களை விட்டுட்டு அப்பா ஓடி போனதுக்கு அப்புறம் நீங்க ஊர் முன்னாடி எவ்வளவு அசிங்கப்பட்டீங்க, எத்தனையோ பேர் என்னென்னமோ பேசினாங்க. அது அத்தனையும் நீங்க எனக்காக தாங்கிக்கிட்டு இத்தனை வருஷமா நீங்க தனியா வாழ்ந்துகிட்டு வரீங்க. இப்படிப்பட்ட ஒருத்திய விட்டுட்டு வந்துட்டோமேனு உன் புருஷன் ஒரு நாளாவது உணர்வாரு. அன்னைக்கு தெரியும் அவருக்கு இதோட வழி என்னன்னு. சதீஷ், அவரை பத்தி பேச வேணான்னு சொல்லிட்டு இப்ப நீயே இப்படி பேசிட்டு இருக்கியப்பா. மனசு ரொம்ப வலிக்குதுமா. மனசு கேட்க மாட்டேங்குது. எல்லாரும் அம்மா அப்பாவோட சந்தோஷமா வெளியே போகும்போதும் வரும்போதும் நான் தவற விட்ட வாழ்க்கையை நினைச்சு என்ன அறியாமே நான் அழுதுறேம்மா. என் அப்பா எங்கன்னு கேக்குறவங்க கிட்ட எந்த பதிலும் சொல்ல முடியாம நான் தடுமாறுறேம்மா. டேய் விடுடா, நீதான் இப்ப பெரிய ஆளாயி நல்ல வேலையில இருக்க. யாரோட தயவும் இல்லாம சுயமா வாழ்ந்துகிட்டு வர. அதுக்கப்புறமும் எதுக்குடா இப்படி கவலைப்படுற? உனக்கு கல்யாணம் ஆயிட்டா போதும், இந்த வீடே கலகலப்பா ஆயிடும்டா. பழசெல்லாம் நமக்கு நினைக்கவே நேரம் இருக்காதுப்பா. நீ ஏதோ யோசனையில இருந்த, நான் தான் வந்து உன்கிட்ட பேச்ச கொடுத்து உன் மனச குழப்பிட்டேன். இல்ல அம்மா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து கால் வந்திருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஹலோ, யா சொல்லுங்க.
நான் ஒன்னும் ஓவரா பேசல. உண்மையை சொன்னா உங்களுக்கு வலிக்குதா? சார் டீ.